நமக்கு தலையாய் இருக்கிற ஒரு இயேசு, அவரோடு கூட நம்ம எல்லாம் ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு அவயவம் பாதிக்கப்படும் போது இன்னொரு அவயவமும் அதனாலே பாதிப்பை உணரும். ஒரு சபைக்கு பாதிப்பு வந்தால் நமக்குள்ள அந்த பாதிப்பு உண்டாகணும். ஒரு ஊழியக்காரருக்கு பாதிப்பு உண்டானால் நம்ம பாதிக்கப்படணும். ஒரு தேவ பிள்ளை பாதிக்கப்பட்டால் நம்ம பாதிக்கப்படணும். அந்த அன்பில் தான் கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது எனக்குள்ளே நானாய் உண்டாக்கி கொண்டதல்ல, ஆண்டவர் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நாங்கள் எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும், எல்லா மிஷனரி ஸ்தாபனங்கள் எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்து அப்படி ஜெபிக்கிறது உண்டு. ஒரு நாள் ஆண்டவர் என்ற ஒரு கேள்வி கேட்டார். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதான் என்னுடைய கட்டளை. நீ அந்த மாதிரி நேசிக்கிறியா அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நம்ம ரொம்ப யோசிக்கணும். ஏன் ஆண்டவர் அப்படி கேட்கிறான்னு? எல்லாரையும் நேசிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாருக்காக ஜெபிக்கிறேன்னு, எல்லா சபைக்காக ஜெபிக்கிறேன், எல்லா மிஷினரி ஸ்தாபனத்தை ஜெபிக்கிறேன்னு. இல்லை, உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல நேசிக்கிறியா? திரும்ப கேட்டார் அழுத்தி. அப்போதான் எனக்கு தெரிந்த நம்ம எங்கே தப்பு விடுகிறோம். ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க சொன்னபோது, நான் உன் கையில் கொடுத்திருக்கிற இயேசு உடைக்கிறார் ஊழியத்திற்கு எப்படி நீ பாரம் எடுத்து ஜெபிக்கிறையோ அதே மாதிரி இந்த சபைக்கு ஜெபிக்கிறியா, அந்த மிஷனரி ஸ்தாபனத்துக்கு ஜெபிக்கிறியா? அங்கதான் என் தவறை ஆண்டவர் சுட்டி காண்பித்தார். அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறணும் அப்படின்னா என்ன? அதுக்கு ஒரு அர்த்தம், நீ எப்படி இந்த ஊழியத்தை நேசித்து ஜெபிக்கிறையோ அதே மாதிரி அந்த ஊழியத்தை நேசித்து ஜெபிக்கணும். இல்லை, இதை இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார். நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது நமக்காக நம்ம நேசித்து ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கணும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவை பின்பற்றணும். அவர் தான் நமக்கு மாதிரி.